பிரதி போட்டாச்சு. இப்போ இங்கே மாத்திரம் அப்பா முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர் இல்லையா? நாளைக்கு விஜய் ஜெயிச்சு முதலமைச்சராகி எடப்பாடியை துணை முதலமைச்சரை அக்செப்ட் பண்ணிக்க தானே ஆகணும். யார் மெஜாரிட்டி தானே பார்க்குறோம். சப்போஸ் விஜய் கம்மியாக ரைட், எடப்பாடி இருந்துட்டு போட்டோம், விஜய் வந்து எதிர்கட்சி மாதிரி இருந்துட்டு போட்டோம், அவர் துணை முதல்வர் பதவிக்கு போக மாட்டார். விஜய் எடுத்தால் முதல்வர் தான், துணை முதல்வருக்கு போக மாட்டார். என்ன சொல்லுவார்? உங்களுக்கு நான் ஆதரவு தரேன், வெளியே ஆதரவு தரேன், கட்சி ஆட்சி நடத்துங்க, ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா கேட்பேன், எதிர்கட்சி மாதிரி கேட்பேன் அப்படின்னு விஜய் சொல்லலாமா? அதனால் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இப்போ என்னுடைய ஏஜ் எடுத்துங்களேன். என்னுடைய ஏஜுக்கு நான் வந்து அண்ணாவை பார்த்துருக்கேன், எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், கலைஞரை பார்த்துட்டேன், ஜெயலலிதாவை பார்த்துட்டேன், இபிஎஸ்ஸை பார்த்துருக்கேன், ஓபிஎஸ்ஸை பார்த்துருக்கேன், இப்போ ஸ்டாலினை பார்க்குறேன். இப்போ எங்கள் ஓட்டியா இவ்வளோ அரசியல்வாதி நாங்கள் பார்த்துட்டோம்ல, இப்போ அவங்க வாரிசு தானே இப்போ வருது. அப்போ நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. சில எல்லாரையும் அப்பா அப்பான்னு கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க இல்லையா, யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள்லாம் எல்லோரும் அப்பா அப்பாங்கும் போது இன்றைக்கி அப்பா ட்ரெண்டு போயிடுச்சு ஜாஜா, இன்றைக்கி எல்லோரும் என்னை தாத்தான்னு கூப்பிட்றாங்க. இப்போ தாத்தா ட்ரெண்டு தான் வருது. இப்போ என்னுடைய ஏஜுக்கு வருது. இப்போ வரும்போது விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன் ஏஜுக்காரங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டோமே, எல்லா ஆட்சியும் பார்த்தாச்சு. இப்போ புதுசாக வரட்டும். என்ன ஒரே இட்லியாக சாப்பிட்றதா? ஒரு இடியாப்பம் சாப்பிட்டாச்சு. இப்போ வெரைட்டியாக போவோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எப்போ இன்னைக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வெரைட்டியாக சாப்பிட்ணும், அதுதான் மெயின். அதே மாதிரி தான் இதுவும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஏன் விஜய் படத்தை பார்த்துருக்கேன். எல்லோரும் விஜய் உரிமையோட கூப்பிட முடியாது, நான் கூப்பிடுவேன். ஏன்னா அவன் படம் நடித்த ஆரம்பத்துலேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களாவது பாதி படத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. நான் ஸ்டார்டிங்கில் அப்போல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. நான்லாம் தேட்டரில் போய் சௌரியை குச்சி போய் பார்த்துருக்கோம். அந்த வெறியன் அது ஒரு நேரத்தில் அவருடைய படங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வரக்கூடிய சாயல் அன்றைக்கே இருந்தது. அவர்கிட்ட வந்து ஒரு பொறி இருக்குங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறி கிளம்பணும். அந்த பொறி ஸ்டார்ட் ஆனால் தான் அவன் அது அந்த பொறியை அப்படியே கீப்பப் பண்ணி போகிறான் பார்த்தீங்களா, அது வந்து பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அமையாது. அது வந்து நான் பார்த்த அளவில், அது இது வரைக்கும் அரசியலில் நான் பார்த்த அளவில் ஜெயலலிதா நமக்கு அந்த இது இருந்தது. எம்ஜிஆருக்கு இருந்தது ஃபேஸ் வேல்யூ. அந்த ஃபேஸ் வருது, அந்த கெட்டப்பு, பேச்சு, ஆக்ரோஷம். தன்னை எவனாவது ஒருத்தர் பேசிட்டா அடுத்த நிமிஷம் பழி தீக்கிறதுல வந்து எம்ஜிஆருமே ஆள் கிடையாது. தோட்டத்தில் கூட்டிட்டு வெளியில் வைப்பார். அதே இந்த அம்மா ஓப்பனாக டாக்கிலே பேசும். யார் இந்த அம்மா எதிர்த்தாங்களோ அந்த அம்மா ஓப்பன் டாக்கிலே பேசும். அதுக்கப்புறம் ஒரு தலைவர் பார்க்குறேன், விஜயை தான் பார்க்குறேன். அடித்து நவுத்துறான். மிச்சவங்களாவது அரசியல் நடத்திட்டு இருக்கிறவங்க அவங்க கட்சியில் இருக்கிற பேச்சாளர்பாங்களே, கொள்கை பேச்சாளர், அவங்கள வச்சு பேச விடுவாங்க. விஜய் கட்சியில் அதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கப்பா, பதில் நான் கொடுத்துக்கிறேன். யாராக இருந்தாலும் டைரெக்டாக அட்டாக்கு பண்ணுறாரு. அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. இப்போ சில பேர் அடுத்தவங்களை பேச சொல்லிவிட்டு தலைவர் மாட்டிக்க மாட்டான், கட்சிக்காரங்களை பேச விட்டுருவான். அதெல்லாம் கிடையாது. அந்த ட்ரெண்டே மாற்றினது யார்? சரி, கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே வந்து மாநாடு போட்டது எவ்வளோ பெரிய விஷயம். பாராட்டணுங்க, என்கரேஜ் பண்ணணும். நம்ம யங்ஸ்டர் என்கரேஜ் பண்ணணும். சும்மா நான் தான் இருப்பேன் என் வயசுக்கு ரிட்டையர் ஆகி கொடுத்துட்டு போயிடணும். அதுதான் மரியாதை, அதுதான் வயசுக்கு அழகு. இருக்கும்போதே நம்ம பையனுக்கு என்ன உண்டோ சொல்லி கொடுத்துட்டு நீ பார்த்துக்கப்பா நம்ம ஒதுங்கிட்டோம்னா அவன் லைனில் அவன் போவான். நம்ம எல்லாத்தையும் கையில் வச்சு பண்ணோம்னா அவனுக்கு எதுவும் தெரியாது. நாளைக்கு நம்ம தவறுன பிறகு ரொம்ப கஷ்டப்படுவான்.